பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் சிம்பிளாக இருந்தாலும் நம்ம அது கூட கொஞ்சமாக லவ் ஆட் பண்ணிட்டோம்னா அதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ நீங்களும் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இன்றைக்கி நம்மளோட லஞ்சும் சரி பிரேக்ஃபாஸ்ட்டும் சரி ஸ்டார்டிங் இப்படி இருந்தாலும் ஃபைனலில் செம்ம ஷாக்கிங்காக இருக்கும். அது நான் சொல்ல போகிற ஒரு விஷயத்தில் லஞ்சு பார்த்தீங்கன்னா செம்மவே ஸ்பீடாக முடிச்சிட்டேன். அண்ட் அது எப்படி முடிச்சேன்றதை நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸுக்கு இது காரக்குழம்பு தான் வச்சுருந்தேன். அதுவும் ரொம்பவே சிம்பிளான காரக்குழம்பு, வெறும் பூண்டும் சின்ன வெங்காயம் வச்சு காரக்குழம்பு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அதாவது காரம் கம்மியாக ஆட் பண்ணி ஒரு வாழைக்காய் பொடி மாசு தான் இன்றைக்கி லஞ்சுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அந்த மெயின் சீக்ரெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரக்குழம்பு வந்துட்டு இன்றைக்கே வச்சோம்னா அதோட டேஸ்ட்டு வந்துட்டு சுமாராக தான் இருந்துச்சு. அதனால் என் ஹஸ்பண்ட் எனக்கு கொடுத்த ஐடியாவில் பார்த்தீங்கன்னா, காரக்குழம்ப ப்ரீவியஸ் டே நைட்டே ரெடி பண்ணிட்டா அது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. சரி நம்ம இந்த வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போன்ட்டு காரக்குழம்பு ப்ரீவியஸ் டே நைட்டே நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இதுதான் அந்த சீக்ரெட். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணல. லஞ்ச் பாக்ஸ் ரொம்ப சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டே நம்ம கொஞ்சம் லேட் ஆகிருந்தாலும் பரவாயில்ல, மேனேஜ் பண்ணிக்கலாம். காரக்குழம்புக்கு நம்ம ஜஸ்ட் ஒரு சைட் டிஷ்ஷை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டா ரெடி ஆகிடும். இந்த காரக்குழம்புக்கே நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பெஸ்ரெட், அதாவது பச்சை பயிரை ஊற வச்சு முளை கட்டி அந்த மாவை அரைச்சி அதில் தான் இன்றைக்கி தோசை ஊற்றி பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுக்கிட்டோம். அண்ட் உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிக்கோங்க. தேங்க்யூ.